நடத்திய பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா 092 029 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 092 029 087ன்னு கொடுத்துருந்தோம். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 994 9 மட்டும் தான் வந்திருக்கு, பாஸ் ஆயிருக்கு. ஆல் போர்டில் கொடுக்கல. அவன் ஏன் அந்த நம்பர் அடிச்சான்னு சொல்லி பார்ப்போம். 994 ஒருவேளை இப்படி தான் அந்த நம்பர் அடிச்சிருக்கணுமோன்னு சொல்லி எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்க, ஒரு ஏபி 83 3 மாதம் விட்டு மறுபடியும் ஒரு ஏபி 83 கரெக்டாக 3 மாதம் விட்டு மறுபடியும் ஒரு ஏபி 83 அடிச்சிருக்கான். ஆனால் கேப்பு சரியா இல்லை. அந்த கெஸ்ஸிங் காட்டி தான் 994 எதுக்கு அடிச்சா நமக்கு ரீசன் தெரியணும்ல. அதுக்கு ஒரு ஏசி 94 ஏபி 83க்கு, இதுக்கு ஒரு ஏசி 94, இப்போ இதுக்கு ஒரு ஏசி 94ன்னு அடிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 934, அதை நம்ம 984ன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு 904, அப்போ ஒரு 904 அப்படியே வச்சுருவோம். அப்போ 949ன்னு அடிக்கணும் பவர் நம்பர் போனால், இல்லைன்னா 994ன்னு அடிக்கணும். அதுதான் நேற்று அடிச்சிருக்கான் போல இருக்கு எனக்கு தோணுது. கெஸ்ஸிங் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க நம்ம கடைசி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். எப்போ இருக்குன்னு பாருங்க. அதாவது காமனாக ஒரு விஷயம் பண்ணானா கண்டிப்பாக பண்ணுவான் அவன். நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 380ன்னு பாக்ஸில் ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அதுக்கு கீழே அடிச்சிருக்க நம்பர் 639. அதுக்கப்புறம் ஒரு 038 பாக்ஸ் அடிச்சிருப்பான். அது கீழே ஒரு 751. மறுபடியும் ஒரு 803 பாக்ஸ் அடிச்சிருப்பான். ஒரு 068ன்னு நம்பர் அடிச்சிருக்கான். அதை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே காமன். பார்த்தீங்கன்னா ஒரு 380 பாக்ஸு, ஒரு 038 பாக்ஸு, ஒரு 803 பாக்ஸ் அடிச்சிருப்பான். இது அடிக்கும் போதெல்லாம் காமன் விஷயம் பண்ணிப்பான் பாருங்க. அதுக்கு கீழே ஒரு 639 நம்பர் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அதுக்கும் கீழேயும் ஒரு 751 நம்பர் அடிச்சிருப்பான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வருஷ நம்பருக்கு 6 7 8ன்னு அடிக்கணும். 9 1 கேப்ல 0ன்னு அடிக்கணும். பி போர்டை விட்டுருங்க. பி போர்டை அவன் கடிக்கல, வேற மாதிரி அடிச்சிருந்தான். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏசியில் 80ன்னு அடிக்கணும். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 08ன்னு திருப்பி அடிச்சிருப்பான். ஏசியில் 08ன்னு திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஒரு பேட்டர்ன் எடுக்க போகிறோம், பார்ப்போம். இந்த 038 காமன் விஷயம் சொல்லிட்டேன். இந்த 949 ஒரு நம்பர் அடிக்கிறான் பாருங்க. 949 அதுக்கு கீழே என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். மறுபடியும் 949 பாக்ஸில் இப்போ மறுபடியும் ஒரு 994 பாக்ஸ் நேற்று அடிச்சிருக்காங்க. காமனாக ஒரு விஷயம் பார்ப்போம். அது கீழே என்ன அடிச்சிருக்கான்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 952ன்னு ஒரு நம்பர் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் 904ன்னு ஒரு நம்பர் அடிச்சிட்டான். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 2க்கும் 3க்கும் கேப்பில் ஒரு 3ன்னு குறையுது. சாரி, 2க்கும் 4க்கும் கேப்பில் ஒரு 3ன்னு குறையுது. அப்போ ஏசியில் 93 அடிக்கணும். அங்கே எப்படி ஏசியில் 80 08ன்னு திருப்பினானோ, இப்போ அதே மாதிரி இந்த 93 39ன்னு திருப்பினானா கரெக்டாக அந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகும். இந்த ஏசி இந்த 038 காமனுக்கு 3வது பேட்டர்னில் 80ன்னு அடிக்காமல் 08ன்னு திருப்பினானோ, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 949 பாக்ஸுக்கு 93 அவன் 39ன்னு திருப்பணும். அப்போ நம்ம ஏசியில் 33ன்னு அடிச்சாச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நோட் பண்ணணும். ஒரு பேட்டர்ன் அடித்து பெண்டிங் வச்சுருக்காங்க. ஒரு 399 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 339 ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். எல்லாம் பார்த்துக்கோங்க. 339 சாரி 399, அப்போ 339 கேப்பில் ஒரு 369 ஒரு நம்பர் குறையுது. கேப்பில் அந்த 369 ஒரு நம்பர் குறையுது. கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா 369ன்னு வச்சு சிங்கிள் நம்பரை நம்ம 369ன்னு ஒரு நம்பரை வச்சு லாக் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்காக பார்ப்போம் இன்னைக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர், கேப் நம்பர், இது இன்னொரு விஷயம் பண்ணிப்பான் பாருங்க. இந்த 439 நம்பர் அடிச்சிருப்பான். 439 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 441. இந்த கேப்பில் 439 441 கேப்பில் 440ன்னு ஒரு நம்பர் குறையுது. அது எங்கே அடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழிச்சு இந்த இடத்துல அடிச்சிருப்பான் பாருங்க. 440 கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது மாதம் அடிச்சிருக்கான் 440. இப்போ அதே மாதிரி தான் இந்த நம்ம பேட்டர்ன் நம்ம எடுக்க போகிறது. 399
3:39. கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மாதம் ஆயிடுச்சு. அதனால் அந்த நம்பர் எனக்கு ஏசி 39 வந்துச்சுன்னா 369 வச்சு ஒரு நம்பர் லாக் பண்ணுவோம் நம்ம. இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 369. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், யாருக்காச்சும் உங்கள் பேட்டர்னில் செட் ஆனிச்சுன்னா பாருங்கள். ஒரு 935 பாக்ஸ் அடிச்சிருக்கான். மறுபடியும் 593 பாக்ஸ் அடிச்சிருக்கான். கேப்பு சரியாக இல்லை, ஆனால் கரெக்டாக இந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் எடுப்பான்னு நினைக்கிறேன் நான். யாருக்காச்சும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சி போர்டு 0 பெண்டிங் நினைக்குது. சி போர்டு 0 வந்து 68 நாள் ஆச்சு. கடைசியாக சி போர்டு 0 வந்து நிப்பாட்டினது பார்த்தீங்கன்னா பிசியில் 50 வச்சு நிப்பாட்டியிருக்கான். பிசியில் 50 வச்சு நிப்பாட்டியிருக்கான். அதே மாதிரி பி போர்டு 0 பெண்டிங் இருந்தப்ப கடைசியாக அடித்த ஏபி 90க்கு, இது ஏபி 90க்கு கரெக்டாக ஒரு ஏபி 90 சொல்லி முடிச்சுட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 50 ஒன்று வர வேண்டியது இருக்குது. கடைசியாக நிப்பாட்டினது பிசியில் ஒரு 50 தான் நிப்பாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நிப்பாட்டியிருக்கான், ஒரு 20. அதே மாதிரி இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். இந்த கிராஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 150, ஒரு 150, ஒரு 150ன்னு அடிச்சிருக்குன்னு. பட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் 165 கிராஸ் பேட்டர்னில் முடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 150, ஒரு 150 அடிக்காமல் 165 ஒரு கேம் விளையாட்டுருக்கான். யாருக்காச்சும் சி போர்டு 0 வந்துச்சுன்னா பிசியில் 50ன்னு ட்ரை பண்ணுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் வந்து அடித்த நம்பரை ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 369ன்னு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அது கெஸ்ஸிங் எப்படின்னு பாருங்க. இந்த 861, பிசி 61, 618, ஏபி 61. அப்போ ஏசியில் ஒரு 61 அடிக்கணும். கரெக்டாக 61 வச்சு 681 வச்சு நம்ம லாக் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்த மாதம் என்ன அடிச்சிருக்கோம் சொல்லி பார்ப்போம். ஒரு ஏபியில் 88, ஒரு ஏபியில் 77. அப்போ ஏபியில் ஒரு 66. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா பிசி 61, ஏபி 61. அப்போ ஏசி 61 அடிக்கணும், அடிச்சிட்டான். 8 8 8 காமனுக்கு அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 88, ஒரு ஏபி 77, ஒரு ஏபி 66 வரணும். அதனால நான் 2 நம்பராக வச்சு லாக் பண்ணுவேன் இன்னைக்கு. நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா 369 ஒரு சிங்கிள் நம்பரும், ஏபியில் ஒரு 66. உங்களுக்கு யாருக்காச்சும் சி போர்டு 0 வந்தால் பிசியில் 50ன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.